வணக்கம். மனம் எப்படி இயங்குது? மனசு நம்ம பார்க்குறோம், கேட்குறோம். மனசாட்சி பற்றி, மனதை பற்றி ஏகப்பட்ட என்னென்னமோ பேசுவோம் மனசை பற்றி. ஆனால் இந்த மனசு எப்படி இயங்குது அப்படின்னு நம்ம ஒரு நாளும் நினைக்கிறதே இல்லை. ரொம்ப சுலபமான ஒரு வழியை நான் சொல்கிறேன். மனசு இப்படி தான் இயங்குது. என்னென்னா, நீங்கள் ஒரு பெரிய ஒரு பெட்டி, அந்த பெட்டியில் ஒரு 6 பெட்டின்னு வச்சுக்கோங்களேன். அந்த பெட்டிக்கு நிறைய மூடி போட்டு, அதை ஒரு பெரிய பெட்டிக்கு மூடி போட்டு லாக்கெல்லாம் போட்டு வச்சுருக்கீங்க. திறந்துட்டீங்க பெட்டியில் எதுவுமே இல்லை. உங்களுக்கு தேவையான ஒரு புத்தகம், பென்சிலு, என்றைக்கோ சின்ன வயசில் வாங்கின ஒரு பொம்மை, அதுவும் இல்லாமல் ஊருக்கு போய் நம்ம கோயிலுக்கு போனப்போ வாங்கிட்டு வந்த விபூதி பொட்டணம், நமக்கு காதலி கொடுத்த கடிதங்கள், நண்பர்கள் கொடுத்த ஒரு கிஃப்ட்டு, நம்ம பிறந்த நாளுக்கு வந்த பரிசு பொருட்கள், படித்து வாங்கின பட்டங்கள், இப்படி எல்லாத்தையும் நீங்கள் எடுத்து என்ன பண்ணுறீங்க, அந்த பெரிய பெட்டிக்குள்ளே போட்டுட்டீங்க. போட்டு உங்கள்கிட்ட சொல்கிறாங்க, அம்மா கேட்குறாங்க, இந்த 6வது படிக்கிறப்ப ஒரு அவார்டு ஒன்று வாங்கினீங்களா, அதை எடுத்துகிட்டு வாடாங்கிறீங்க. ஒன்று என்ன பண்ணுறீங்க, அந்த பெட்டி திறந்து சருன்னு போய் எடுத்துகிட்டு வந்து காட்டுறீங்க. சரின்னு வைக்கிறேங்க. நண்பர் வந்தார், அந்த புத்தகம் ஒன்று அன்றைக்கி நான் படிச்சுட்டு கொடுத்துடலாம், அந்த புத்தகத்தை எடுத்துகிட்டு வராங்கிறீங்க. உடனே அந்த அம்மா கொடுத்ததை போட்டிங்க, மறுபடியும் அவார்டை கொண்டாந்து உள்ளே போட்டாச்சு. புத்தகத்தை எடுத்துகிட்டு போய் கொடுக்குறீங்க, படிக்கிறான். படிச்சுன்னு வாங்கிட்டு வந்து மறுபடியும் பெட்டிக்குள்ளே போட்டாருங்க. இந்த அட்டைப்பெட்டிகள், இந்த 6 பெரிய பெட்டிக்குள்ளே என்னென்னவெல்லாம் நம்ம போட்டோமோ, எப்போயெல்லாம் நமக்கு தேவையோ அப்பெல்லாம் நம்ம எடுத்து அதை பயன்படுத்திக்கிறோமோ, அதே போல தான் அந்த எண்ணங்களில் எல்லா எண்ணங்களையும் நம்ம என்ன பண்ணுறோம்னா, அந்த பெரிய மனப்பெட்டிக்குள்ளே போட்டுறோம். நமக்கு தேவையானப்போ அதை எடுக்கிறோம். அப்போ நம்ம 6 வயசில் ஸ்கூலில் என்ன படித்தோங்கிறத எடுக்க முடியுமா? எடுக்க முடியாது. நேற்று என்ன சாப்பிட்டோம் அப்படின்னு கேட்டாவே நம்மளால் டக்குன்னு சொல்ல முடியாது. காலையில் என்னப்பா சாப்பிட்டேன் அப்படின்னு கேட்டாவே நம்மளால் டக்குன்னு சொல்ல முடியாது. ஆனால் சில பேர் பேசும்போது பார்த்தீங்கன்னா 1947ஆம் ஆண்டுன்னு ஆராய்ப்பானுங்க. அப்படி அவனுக்கு சொன்னாங்கன்னாவே நமக்கு ஆரம்பிச்சிட்டாங்க, இவன் தொல்லை தாங்க முடியல அப்படின்னு தான் நினைப்போமே தவிர, அவன் எப்படி 1947ன்னு சொல்லி அந்த டேட்லாம் சொல்லி மாலை 5 மணி அளவில் இந்த வைகோ பேசும்போது சொல்லுவார். அது எப்படி அவர் மட்டும் அதை சொல்கிறாரு? வருஷங்களெல்லாம் ஒரு சமயம் எழுதி படிச்சுட்டு வந்திருக்கான் நம்ம மனுஷன் அப்படின்னு நினைப்போம். அவர் அப்படி கிடையாது. சில பேர் தலைவர்கள் என்ன பண்ணுவோன்னா, பேப்பரில் லிஸ்ட்லாம் எடுத்துகிட்டு வந்து டேபிளில் வச்சுக்கிட்டு அப்படியே வாசித்து படித்து சொல்லிகிட்டு இருப்பாங்க. அப்போ ஒரு குறிப்பிட்ட மனிதனுக்கு மட்டும் ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி நடந்த நிகழ்வையெல்லாம் இன்னைக்கு அந்த விஷயத்தை உடனே எடுத்து பேசுகிறான். நம்மனால போன வாரம் என்ன சாப்பிட்டோம், போன வாரம் அவர்னாலையும் சொல்ல முடியாது. போன மாதம் நடந்த ஒரு நிகழ்ச்சியும் கூட நம்மளால பிரதிபலித்து சில பேர்த்தினால சொல்ல முடியல. அப்போ பதிவுத்திறனை தேவைப்பட்ட அளவுக்கு வெளிப்படும் தன்மை நமக்கு கொண்டு வரக்கூடிய அந்த வேக சக்தி உணர்வு மாறுபடுது. கேட்ட கேள்விக்கு டக்குன்னு நம்மளால அந்த பதில் சொல்ல முடியல. இன்னொருத்தர் டக்குன்னு எந்திரிச்சு பள்ளிக்கூடத்தில் எந்திரிச்சு டக்குன்னு சொல்லுவான். இன்னும் யாராருக்கெல்லாம் தெரியும்னு கையை தூக்குங்க அப்படின்னு முன்னாடி கேட்டிருந்தா நிறையா பேர் கையை தூக்குவானுங்க. அப்போ ஒரு சிலருக்கு தெரியல, ஒரு சிலருக்கு அந்த கேள்விகளுக்கு பதில் தெரியுது. இவங்களும் தான் அந்த கேள்வியை பாடம் நடத்தும் போது கேட்டாங்க, ஆனால் டக்குன்னு சொல்ல முடியல. அதனால் நான் அவங்களோட மனத்திறன் வேகத்திறன் குறைவு. இப்போ பதிவுத்திறன் ஒன்று இருக்குது, அதனோட வேகத்திறன் இருக்குது. இது ரெண்டும் தான் மனதோட வேலையை. என்னவெல்லாம் கொண்டு வச்சுருக்கேன், செய்திகளையெல்லாம் பதிவு செய்கிறோம். கேட்குறப்ப டக்குன்னு வேகமாக எடுத்து கொடுக்குறோம்ல பொருள்களை. அதுபோல்
டக்குன்னு மனசு வந்து எடுத்து கொடுக்க மாட்டேங்குது. அப்போ மனசு 2 விதமாக வேலை செய்யுது. ஒன்று பதிவு செய்யுது, இன்னொன்று தேவைப்பட்டப்ப எடுத்து அந்த விஷயத்தை வெளிக்கொண்டு வருது, கிரகிச்சுக்குது, வாங்குது, கொடுக்குது. எண்ணங்களை வாங்கி பதிவு பண்ணி வச்சிருக்கு, திரும்ப கொடுக்குது. இதுதான் இந்த மனதோட வேலை. ஒவ்வொருத்தருக்கு ரொம்ப டெட் ஸ்லோவாக இருக்கும், ஒவ்வொருத்தருக்கு ஸ்பீடாக இருக்கும். அது வந்து இளம் வயதிலேயே அந்த பயிற்சியை நம்ம மேற்கொள்ளணுமா என்னன்னு தெரியாது. எனக்கும் கூட வந்து இந்த ஜோதிடத்தில் இந்த கிரகங்கள் எல்லாம் வந்து ஒரு சில ஜாதகங்களை பார்த்துட்டேன்னா எத்தனை வருஷம் ஆரம்பிச்சு கேட்டாலும் அந்த ஜோதிட கட்டத்தை போட்டு நான் கொடுத்துருக்கேன். அதுவே ஒருத்தர் மிரண்டு போயிட்டார். ஐயோ, அன்னைக்கு ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி போட்ட ஒருத்தனோட ஜாதக கட்டத்தை எப்படியா இன்னைக்கு போடுற அப்படின்னு கேட்டார். அப்போ ஒவ்வொருத்தருக்கும் ஒரு விஷயத்தில் ஆர்வம் ஜாஸ்தியாக இருந்துச்சுன்னா அது வந்து பதியும். இந்த மாதிரி தான் மனம் வந்து வேலை செய்யுது. மனம் இப்படித்தான் இயங்குது. புரிஞ்சுக்குங்க. நன்றி.